சமீபத்தில் வெளியான கருப்பு படத்தில் நீதித்துறை நீதிமன்றத்தையும் ஊழல்வாதிகளாக சித்தரிச்சிருக்காங்க. அதனால அந்த படத்தை தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்வேந்தன் அப்படிங்கிற ஒரு பொதுநலவழக்கு போட்டார். இந்த வழக்கு விசாரித்த நீதியரசர்கள் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த படத்தில் காட்டினது வந்து ஒரு இமேஜினரி கோர்ட்டு தான், அது ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் காட்டியிருந்தாங்க. அவங்க ஒட்டுமொத்தமான நீதித்துறை ஊழல் இருந்ததாக சொல்லல. அது மட்டும் இல்லாமல் நீதித்துறையிலும் ஊழல் மிக்கவர்கள் இருந்திருக்காங்க, இப்பயும் இருக்கலாம், அதை வந்து களை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. நீதித்துறையில் இருக்கவங்க எல்லாமே புனிதர்களை நட்போம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கூடாது, அவங்களும் விமர்சனங்களுக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி மேற்கொள் காட்டியிருக்காரு. மேலும் அரசுகிட்டிருந்து மக்களுக்கான கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய நம்மளே அதை வந்து தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1901A வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனி மனிதருக்கும் அவங்களுக்கான கருத்து சுதந்திரம் இருக்குது, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது, அவங்க கருத்தை வந்து அவங்க சொல்லலாம். மேலும் இந்த வழக்கு போட்டவர் வந்து ஒரு விளம்பரத்திற்காக போட்டிருக்காரு, சமூகத்தில் சாதாரணமாக நடக்கிற விஷயத்தை பெரிதாக்கி இந்த வழக்கை வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க.